சரி, ஓகே. மெட்டீரியல்ஸ் பார்த்துலாம். இது வந்து யூபிவிசி கப்ளிங் 1 இன்ச்சுக்கு, சிபிவிசி கப்ளிங் ப்ளஸ் கப்ளிங் இங்கே இருக்குது. சிபிவிசி கப்ளிங் 1/2 இன்ச்சு, அதே போல் சிபிவிசி 1/2 இன்ச்சு பிராஸு, எல்போ பிராஸு. சரிங்களா, 1/2 இன்ச்சு சிபிவிசி எல்போ பிராஸு, 1/2 இன்ச்சு எல்போ சிபிவிசியில், 1/2 இன்ச்சு டீ. ஸோ எல்லாமே நான் 1/2 இன்ச் வாங்கிட்டேன். இது ஹீட்டர் பர்பஸ் மட்டும்தான். ஹீட்டருக்கு வந்து நம்ம சிபிவிசி போட போகிறோம். ஸோ அதுக்காக பர்பஸ் மட்டும்தான் இது போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஷவர் கேட் வால்வு. சரிங்களா, ஸோ டேரெக்டாக 1 இன்ச்சு யூபிவிசி பைப்புக்கு. ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக ஷவர் கேட் வால்வு இது கனெக்ட் பண்ணி போகிறோம். 2 வாங்கியிருக்கேன், 2 பாத்ரூம் இருக்கிறதுனால. சரிங்களா, அடுத்து வந்து இங்கே ஒரு எல்போ வாங்கியிருக்கேன். 1 இன்ச்சு யூபிவிசி எல்போ, 1 இன்ச்சு டீ. ஓகேங்களா, 1 இன்ச்சு டீ கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ அதே போல் 1 கரை யூபிவிசி வாங்கியிருக்கேன் பிராஸில். 1 கரை யூபிவிசி எல்போ. சரிங்களா, 1 கரைனாலே முடிஞ்சு. அதே போல் எம்டியை வாங்கியிருக்கேன். 1 கரை யூபிவிசி 1 இன்ச்சுக்கு 1 கரை. சரிங்களா, இதுக்கு டம்மி வாங்கியிருக்கேன், 1/2 இன்ச்சு டம்மி. அண்டு இதுக்கு வந்து சிபிவிசி பேஸ்ட்டு ஒரு 50 ml ப்ளஸ் ஒரு 100 ml வாங்கியிருக்கேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான், நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். 50 ml போதுமானது இந்த இதுக்கு. ஸோ 250 ml வந்து யூபிவிசி பேஸ்ட் இது. சரிங்களா, ஸோ சவுத்தில் அடிக்க கிளாம்ப்பு, ஸோ அதுக்கு தேவையான ஆணி. சரிங்களா, ஸோ இதுதான் மெட்டீரியல்ஸ். அடுத்து வந்து இது மேலே டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கேட் வால். டேங்க்லேருந்து கீழே நம்ம சப்ளை அவுட்புட் கொடுக்கறதுக்காக கேட் வால் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ 3 கேட் வால் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 2 பாத்ரூமுக்கும், இன்னொன்று வந்து வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அடுத்து வந்து ஒரு இன்கம்மிங், அதாவது போர்லேருந்து வரத்துக்காக. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பாத்ரூம் மெட்டீரியல்ஸ். கீழே வந்து நம்ம பதிக்க போகிற மெட்டீரியல்ஸ் எல்போ. பைப் வந்து பார்த்திங்கன்னா பைப் நான் பார்க்குறேன். 4 இன்ச்சு பைப்பு. இது வந்து நம்ம பாத்ரூமுக்கு, டாய்லெட் பாத்ரூமுக்கு யூபிவிசி பைப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு வீடு சுற்றி ஃபுல்லாக நம்ம டேங்க்லேருந்து நம்ம இறக்க போகிறோம் இல்லையா. ஸோ தேவையான அளவுக்கு வாங்கிட்டேன். 2 4 6. இதே போல் சிபிவிசி பைப்பு. சரிங்களா, 1/2 இன்ச்சில் வாங்கிட்டேன். இதுவே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சைடு வந்து ஷவருக்கு மேலே பவர் கனெக்டாக இருக்கிறது. ஷவர்லேருந்து டைரெக்டாக வரும். டைரெக்டாக கீழே வந்து ஒரு லைனு. இதில் வந்து நம்ம டீ கனெக்ட் பண்ணி இதில் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இன்கமிங்க்கு வந்து நான் வந்து அந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹோல் போட்டு அதுலேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த வழியாக வரும். ஸோ அதை அப்படியே நமக்கு டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இது வந்து நம்ம ஹீட்டருக்கு இங்கே வச்சுருக்கோம். ஹீட்டர் வந்து ரூஃபில் தான் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து அது மறுபடியும் உடைக்காமல் அப்படியே விட்டாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஹீட்டர் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து டோர் வருது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹீட்டர் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஹீட்டரோட அவுட்புட் வந்து இங்கே இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படியே ஹீட்டர் அவுட்புட் வருது. நம்ம அதுக்கு தனியாகவே ஒரு காடி எடுத்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து அந்த பக்கம் ஒரு போகிற பாத்ரூமுக்கு வந்து நம்ம ஒரு டீ கனெக்ட் பண்ணி அந்த பக்கம் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதே போல் நம்ம இந்த பாத்ரூமுக்கு இதில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அளவு பார்த்திங்கன்னா 1 ஜான். சரிங்களா, ஸோ ஒரு 6 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் இருக்கும். ஸோ 1 ஜான் வச்சாலும் சரி, இல்லை 6 இன்ச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா, ஸோ அதான் நான் கேப் வச்சுருக்கேன். ஓகே, அப்படியே அந்த பாத்ரூம் போகலாம். சரி, ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த ஒரு ஹோலு ப்ளஸ் வந்து ஒரு ஹோலு. இது வந்து ஹீட்டர் லைன் வர்றது அவுட்புட்டு. அதே போல் இங்கே வந்து நார்மல் வாட்டர் வரத்துக்கு யூபிவிசி லைன். சரிங்களா, நமக்கு இன்கமிங் அந்த பாத்ரூமுக்கு இன்கமிங் வெளியே போயிடும். இதில் வந்து அதே போல் இங்கே ஒரு ஷவரு. சரிங்களா, இங்கே தான் கேட் வால் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதே போல் இங்கே ஒரு டீ கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வரோம். எங்கே இருந்துன்னா, ஸோ அந்த பக்கம் வீட்டுக்கு வெளியிலேருந்து நம்ம ஒரு ஹோல் போட்டு எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து யூபிவிசி பைப்பை நம்ம வந்து இதுலேயே எடுக்க போகிறோம். இங்கே வந்து கீழே வந்து இதுக்கு டாய்லெட்டுக்கு இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் எடுத்து, ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக நம்ம வந்து இங்கே வந்து பைப் வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ அதே போல் இங்கே இந்த இடத்துல ஒரு டேப் ஒன்று வரும். இங்கே வந்து ஃப்ளஷ் டேங்க்குக்காக ஒரு டேப்பு. அதே போல் அந்த பாத்ரூமுக்கு வரும். ஸோ இந்த பாத்ரூமுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. அந்த பாத்ரூமுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் வருது. ஓகே,
ஸோ எல்லாத்துக்கும் வாட்டர் லைன் ஒரே மாதிரி தான் பிளானிங், நம்ம டாய்லெட் வைக்கிறது போடுது. ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஆணியில் இந்த மாதிரி 2 இன்ச் ஆணியோ இல்லை 1.5 இன்ச் ஆணியோ இந்த மாதிரி கட்டு கம்பியை வச்சு முறுக்கிக்கணும். இது எதுக்காகன்னு சொன்னால் நம்ம வந்து செவுத்தில் அடிச்சுட்டு பைப்பை வந்து இதில் தான் நம்ம டேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே டேப் வரணுமோ அந்த இடத்துல வச்சு கரெக்டாக நம்ம வந்து அந்த பிராஸை, அதாவது எல்போ பிராஸை வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நம்ம அங்கேருந்து கீழே நமக்கு எந்த இடத்துல நமக்கு எல்போ போடுறோமோ அது வரைக்கும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம மெஷர் பண்ண அந்த அளவை நம்ம அப்படியே இந்த பைப்பில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து எடுக்கும்போது வந்து பைப் வேஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. நம்ம சின்னதாக எடுத்துட்டோம்னா கப்ளிங் போட்டு ஜாயின் பண்ணோம், இல்லை பெருசாக எடுத்துட்டோம்னா துண்டு பைப்புல நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்துக்கிறோம். ஸோ சிபிவிசி பேஸ்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக போட்டால் போதும். சிபிவிசி பேஸ்ட் ரொம்பவே க்ரிப்பாக பிடிக்கக்கூடியது. சும்மா லைட்டாக இது கொடுத்தா போதுமானது. அப்படியே வச்சு லாக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம மெஷர் பண்ண டேப்பில் வச்சு நம்ம மெஷர் பண்ணி அளந்தது சரியாக போச்சு. சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம அடுத்த ஒரு எல்போ போட்டு நம்ம இந்த பக்கம் ரூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எல்போ நான் ஆல்ரெடி கம் போட்டு வச்சுருக்கேன்ல, ஸோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதே ஆங்கிள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ நான் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ முன்னாடி காட்டின மாதிரி நம்ம ஆணியில் வந்து கட்டுக்கம்பி முறுக்கணும். ஸோ அந்த ஆணியை வந்து நம்ம அடிச்சிடலாம். ஒரு 3 அடிக்கு ஒரு ஆணி அடித்தா போதுமானது. ஸோ நம்ம ஆல்ரெடி காடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து 3 அடிக்கு கேப்பு விட்டு ஒரு ஆணியை நம்ம இந்த மாதிரி அடிச்சிடலாம். லைட்டாக ரொட்டேட் பண்ணுவோம். அதனால் க்ரிப் அவுட்டிங் இந்த பேஸோட பர்பஸே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து உடிக்கும். அதனால க்ரிப் அவுட்டிங் வாட்டர் வீட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டிடும் போது ஒரே ஒரு 3 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து நல்லா பக்காவாக பிடிச்சிக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுமோ அந்த பக்கம் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்படி லாக் பண்ணாமல் விட்டுட்டோம், கரெக்டாக ரொட்டேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான், ஃபுல்லாக லாக் ஆகிக்கும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? கன்சீல்டிங் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. எப்படின்னா எங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக மிஸ் ஆன பிரச்சனை இல்லை. அவுட்டரில் அப்படிங்கும்போது நம்ம வந்து கரெக்டாக போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டிடணும்.
வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே லாக் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா காடியில் எந்தெந்த லைன் போடணுமோ அதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கம்பி போட்டு முறுக்கிடுவோம். ஸோ நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பைப் லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா கேட் வால் நம்ம இங்கே கன்சீலிங்கில் ஃபிட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மேல் டாப்போட இந்த பல இந்த சில்வர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதோடு நம்ம ஃபிட் பண்ணோன்னு சொன்னால் இவங்க டைல்ஸ் ஓட்டுறவங்க இல்லை பூசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஸோ இது மேலே அளவை தெளித்து சிமெண்ட் ஆகிடும். அதனால் வந்து இதோட பளபளப்பு போயிடும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிட்டிங் நம்ம வந்து இது போடும்போது, அதாவது நம்ம வந்து கன்சீலிங்கில் இதை வைக்கும்போது இந்த டாப்பில் இருக்க இந்த சில்வர் மட்டும் கழட்டிட்டு வைக்கணும். அப்படி கழட்டிட்டு வைக்கும்போது நம்ம புதுசாக ஃபிட்டிங் போடுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பூசினதுக்கப்புறம் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை மறுபடியும் அதை எடுத்து அப்படியே மாட்டிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம கலட்டலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். அது வந்து சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் பண்ணது. ஸோ ஒரு கேட் வால் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ எப்படி இதை கலட்டுறது ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன், வாங்க. ஸோ ஷவருக்குன்னு கன்சீல்டிங்க்கு அழகழகான வித்தியாசமான நிறைய டைப்ஸ், நிறைய கேட் வால்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு வித்தியாசமான கேட் வால் தான் இது. எப்படி பலபலன்னு தெரியுது பார்த்தீங்களா? ஹாய். இப்போ நம்ம இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூக்கு போடுறதுக்கு ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கேட் வால்வில். ஸோ நம்ம இப்போ இந்த லாக்கை தான் நம்ம கழட்ட போகிறோம். ஸோ டெஸ்டரை வச்சு நம்ம லைட்டாக அப்படி தூக்குனாலே போதும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புதுசுன்றதுனால. ஓகே, கலட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அலைன் போல்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கவர்லேயே வந்து அலைன் போல்ட் இருக்கிறத நான் கடைசியாக தான் பார்த்தேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்டர்லேயே இது அலைன் கீ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெஸ்டரை வச்சு இதை கழட்ட முடியுது. ஸோ டெஸ்டரை வச்சு ஈஸியாக நான் கழட்டிட்டேன். ஸோ இது கவனமாக கழட்டுங்க. இந்த சின்ன குட்டி ஸ்க்ரூ இது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கேட் வால்வுக்கு நமக்கு ஸ்பேரும் கிடைக்காது. அதனால் இந்த கேட் வால்வை கவனமாக கழட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த செட்டப் அப்படியே டாப்பாக அந்த தலையை அப்படியே தூக்கிட வேண்டியதான் வெட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நர்லிங் கொடுத்துருக்காங்க. இந்த நர்லிங் தான் இந்த கப்பு அந்த இதோட பிடிச்சிக்கும். ஸோ நர்லிங் ஸ்லிப் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து கேட் வால் ஓப்பன் ஆகாது, க்ளோஸ் ஆகாது. ஸோ அந்த ஃபால்ட் வந்து இதில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் புதுசாகவே அந்த மேலே இருக்க புஷ்ஷை மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இது வந்து த்ரெட் டைப்பு. அப்படியே நம்ம இதை வந்து கலட்டிட்டு, ஸோ இந்த பிராஸில் இருக்கிறது மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி ஃபுல்லாக டாப்பாக கழட்டிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணும் போது என்ன ஆகும்னு சொன்னால், நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிமெண்ட் வந்து இதில் பட்டு அழுக்காகாமல் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த செட்டப்பை நம்ம வந்து அப்படியே கன்சீல்டிங்கில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க டைல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபிட்டிங் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ப்ளம்பிங் ஒர்க் முடிச்சாச்சு. ஹீட் இருக்குது, டாப்பில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம மெனு எடுக்கல. இது வந்து இன்கம்மிங்கு, இது அவுட் கோயிங்கு. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ளஷ் டேங்க்குக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஃப்ளஷ் டேங்க் இங்கே வரும், இங்கே வந்து டாய்லெட் வரும். ஸோ வந்து நம்ம ஃப்ளஷ் டேங்க்காக நாங்கள் ஒரு டீ பிராஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது இன்கம்மிங் அந்த சைட்லேருந்து வர்றது. அதே போல் இங்கே வந்து டாய்லெட்டில் நம்ம பக்கெட்டில் பிடிக்கிறதுக்காக, ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஷவருக்கு போகிறது. அண்ட் வந்து கீழே வந்து பக்கெட்டில் வச்சு குளிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஹீட்டரோட அவுட்புட்டு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த பாத்ரூம் பார்க்கலாம். ஸோ இந்த பாத்ரூமில் இது வந்து இன்கமிங் வெளியிலேருந்து வர்றது, டேங்க்லேருந்து நமக்கு வர்றது. ஸோ எல்போ போட்டு கீழே இறக்கியிருக்கேன். இங்கே வந்து டேரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று இறக்கியிருக்கேன். இது வந்து டாய்லெட்டுக்காக, இங்கே வர டாய்லெட்டுக்காக. ஸோ இங்கே ஒரு டீ போட்டு நம்ம அப்படியே இங்கே ஒரு பிராஸ் கொடுத்தாச்சு. இது வந்து ஃப்ளஷ் டேங்க்குக்காக. ஸோ இது வந்து நமக்கு டேரெக்டாக அப்படியே போய் இங்கே வந்துட்டு இங்கே இறங்கி, ஸோ நமக்கு இந்த இடத்துல இன்கமிங் வந்து அந்த பக்கம் உள்ள பாத்ரூமுக்கு இதுலேருந்து போகுது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து வாட்டர் லைனு. ஸோ இது வந்து ஹீட்டரோட லைனு. சரிங்களா? ஹாட் வாட்டர். ஸோ அப்படியே ஷவர். சரிங்களா? ஸோ இந்த கேட் வால்வ் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் அடித்து போட்டுருங்க. டேப் அடித்து போட்டோன்னு சொன்னால் அவங்க வந்து சிமெண்ட் அடிக்கும் போது இதில் வந்து படாது. ஸோ அப்படியே இருக்கும் புதுசாகவே, நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ளம்பிங் இதில் முடிஞ்சு. இப்போ கீழே வந்து நம்ம டாய்லெட்டுக்காக வந்து ஹோல் போடணும். ஸோ அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பாய். இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.